ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கத்திரிக்காய் மாங்காய் பச்சை நெத்திலி குழம்பு எப்படி வைக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் அதையும் உடச்சி போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டும் மிக்ஸ் ஆன பிறகு கத்திரிக்காவை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸு புளியை நல்லா கரைச்சி ஒரு 10 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாத்தையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ண வச்ச மாங்காவை ஒரு 4 பீஸ் மாங்காவை போட்டு அதையும் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஃபுல்லாக அதையும் நல்லா கொதிக்க விடணும். வெந்துட்ட ஆல்ரெடி அலசி வச்சுருந்த பச்சை நெத்திலியை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குன்னா கத்திரிக்காய் மாங்காய் பச்சை நெத்திலி குழம்பு ரெடி.